வணக்கம் நண்பர்களே, நலமா? நேற்று 2 ப்ராஜெக்ட் போட்டேன் பார்த்தீங்களா? இப்போ தொடர்ந்து வந்துட்டு உங்களுக்கு வீட்டுக்கு வந்து மின்சாரத்து மூலியமாக வந்து வீட்டுக்கு வந்து மின்சார ஒயரிங்கு, அப்புறம் வந்து தொடர்ந்து வந்து உங்களுக்கு இன்வெர்டர் இணைக்கிற முறை அப்படின்ட்டு நான் சொல்லி தரப்போகிறேன். பாருங்கள், அதில் என்னென்ன பயன்படுத்தி எப்படி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒயரிங், வீட்டு ஒயரிங் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது வந்துட்டு ரெண்டாவது வந்து இன்வெர்டர் இணைச்சிட்டு பண்ணிக்கிறது. அதுக்கு பிறகு சோலார் இணைப்பை பற்றி நான் ஒரு இதில் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ப்ராஜெக்ட் என்ன சொல்கிறோம்னா, உங்களுக்கு வந்து வீட்டு ஹவுஸ் ஒயரிங் வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு, ஹவுஸ் ஒயரிங்கில் வந்து எப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து இன்வெர்ட்டர் எப்படி மாற்றுறதுன்ட்டு, இன்வெர்ட்டரில் எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்ட்டு. அடுத்தது வந்து இன்வெர்ட்டர் வந்து அப்படியே சோலாருக்கு நம்ம எப்படி மாற்றுறதுங்கிற அந்த ஒரு பதிவு நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன தொடர்ந்து உங்களுக்கு புது வீடியோக்கள் வந்து நான் அனுப்பிச்சிட்ருக்கேன். பார்த்து பயனடைஞ்சுக்குங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். தமிழில் வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நல்லபடியாக. கிட்டத்தட்ட 5-6 லாங்குவேஜில் நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் வந்துட்டு நமக்கு வந்து தாய்மொழி தமிழாகிறதுனால தமிழில் வந்து முதல்ல அந்த டெக்னாலஜியை வந்து நம்ம எல்லாருக்கும் பயிற்றுவிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா லாங்குவேஜுக்கும் நம்ம போகலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சர்க்கியூட்டில் வந்துட்டு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இபி இணைப்பு நம்ம எடுக்கணும். அடுத்தது வந்து இப்படி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு தேவையான இதில் வந்துட்டு நம்ம வீடுகளுக்கு என்னென்ன தேவைங்கிறத வந்துட்டு நிர்ணயிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒயரிங் பண்ணிக்கணும். வீட்டுக்குள்ளே ஒயரிங் பண்ணிவிட்டு அந்த ஒயரை எடுத்து நம்ம கொண்டு போய் வெளியே வந்து நம்ம போர்டில் இணைச்சி அதுக்கப்புறம் இபி லைன் வாங்கணும். அந்த இதில் அப்படி வாங்கிய லைன்களில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பேரலல் முறை தான். உங்களுக்கு இந்த ஒயரிங் பண்ணுறதுல பூராமே பேரலல் முறையில் இருக்கிறதுனால வந்து நீங்கள் பேரலில் தான் பண்ணணும். எதுவும் சீரியலில் கிடையாது. இதில் வந்து 3 ஒயர்கள் வரும் இபி லைன்லேருந்து. ஒன்று வந்து ஃபேஸ் வரும், ரெண்டாவது நியூட்ரல் வரும், அடுத்தது வந்து எர்த்து, அதாவது கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. சேம் நியூட்ரல்லேருந்து எடுத்து தர்றது தான் எர்த்து இருந்தது. சரிங்களா? இதை என்ன பண்ணுறாங்க, நியூட்ரல் வந்து இந்த 3 கனெக்ஷன் வந்துட்டு நேராக இபி மீட்டருக்கு வந்துடும். நம்ம இபியில் கொடுக்குறாங்க மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா, ரீடிங் மீட்டர் எடுக்கணும், அதில் வந்துடும். அதுக்கப்புறம் மெயின் சுவிட்சுக்கு வரும். அந்த மெயின் சுவிட்சிலேருந்து வந்துட்டு நமக்கு வீடுகளுக்கு வந்து வரும். அதில் நம்ம என்ன பண்ணுவோம், சேஃப்டிக்காக வந்து ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்போம். இந்த ஃபியூஸ் இப்போ போடுறதில்ல. இபி லைனில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஃபியூஸ் போடுறதில்ல. அதுக்கு பதிலாக வந்து நம்ம ட்ரிப் சுவிட்ச் வச்சுக்கிறோம். ஏதாவது ப்ராப்ளம் ஆகி போச்சுன்னா ட்ரிப் ஆஃப் ஆகி போயிடும். திருப்பி நீங்கள் வந்துட்டு நீங்கள் அதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த வழியில் இப்போ பார்க்கும்போது இதில் வந்து 3 கலர் கோடு கொடுத்துருக்கேன். இதில் கருப்பு கலர் வந்து நியூட்ரலரு, க்ரீன் கலர் வந்து ஃபேஸு, ப்ளூ கலர் வந்து எர்த்தாக கொடுத்துருக்கேன். அது வந்து மெயின் போர்டுக்கு வருது. அந்த மெயின் போர்டிலேருந்து நமக்கு வந்து என்னென்ன யூஸ் ஆகுது, 1 2 3 4 5 6 லைட்டு, 6 ஃபேனு, ஒரு ஏசி, ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு வாட்டர் பம்பு, ஒரு டிவி, இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து நம்ம நார்மலாக இணைக்கக்கூடிய அந்த ஏசி வீட்டு மின்சாரத்தில் வந்து நம்ம இணைச்சிருக்கோம். இது வந்து மின்சாரம் இருக்கும்போது அது பாட்டுக்கு வேலை செஞ்சிட்ருக்கோம். சரிங்களா? இந்த முறை வந்துட்டு மின்சாரம் இருக்கும்போது உங்களுக்கு வேலை செஞ்சிட்ருக்கோம். இப்போ அந்த மெயின் போர்டிலேருந்து வரக்கூடிய அந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு பல்பும் ஒரு ஃபேனும் ஓடிட்டுருக்கு. ஒரு ரூமு, அதாவது வந்து ஒரு பல்பு, ஒரு ஃபேனுங்கிறது ஒரு ரூமு, ஒரு பல்பு, ஒரு ஃபேனுங்கிறது ஒரு ரூமு. இது மாதிரி மொத்தம் 6 இருக்குது. அடுத்தது வந்துட்டு இப்போ பொதுவாக வந்து ஒரு இடத்துல வந்துட்டு ஃப்ரிட்ஜ் வச்சு வச்சுருக்காங்க. இன்னொரு ரூமில் வந்து ஏசி போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் கிணத்துக்கு வந்து வாட்டர் பம்ப் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டிவி யூஸ் பண்ணுறாங்க. அந்த டிவி வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருப்போம். இப்போ திடீர்னு வந்துட்டு கரண்ட் போச்சுன்னா இதில் வந்து டோட்டலாக எல்லாமே ஆஃப் ஆகி போயிடும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு இன்வெர்ட்டர் போடணும்போது அது என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து நான் கொடுத்துருக்கிறது வந்துட்டு எஸ்ஸுங்கிறது வந்து சுவிட்சு. சரிங்களா? க்ரீன் கலர் திக்னஸாக இருக்கிறது வந்து, ஏன்னா எப்போவுமே வந்து மேலேருந்து வரும்போது ஒயர் வந்து திக்னஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. உள்ளே வந்து அது கரண்ட் ரேட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த கரண்ட் ரேட்டிங் தகுந்த மாதிரி அந்த திக்னஸ் இருக்கணும். திக்னஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஒயர் வந்துட்டு உங்களுக்கு பல நாள் வரும், உங்களுக்கு சூடாகாமல் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்களோட ஆம்பியர் ரேட்டிங்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஒயர்களை பயன்படுத்தினா போதும். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஒயர் போட வேண்டியதில்லை.
வித்தியாசமான ஒயர்கள் வந்துட்டு என்னென்ன இடத்துக்கு நம்ம இப்போ இது பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ மோட்ரு ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்கிறோம்னா கொஞ்சம் திக்னஸ் ஒயர் போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இப்போ டிவி இதெல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் சன்னமான ஒயர் போட்டுக்கலாம். அது வந்து 1 ஸ்கொயர் mm 2 ஸ்கொயர் mm 3 4 ஸ்கொயர் mm 5 6 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அந்த ஒயரில் நீங்கள் பயன்படுத்தி ஒரு பாதுகாப்பான ஒயர்கள் அதெல்லாம் இருக்குமே அதில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். சில்க் ஒயர்லாம் பயன்படுத்துறதுன்னா வந்துட்டு எப்படின்னா ஒரு சின்ன பல்பு, ஒரு குண்டு பல்பு இது மாதிரி சின்னதாக போட்டு ஒரு 100 வாட்ஸுக்குள்ளே இருக்கிறத மட்டும் பயன்படுத்துறதுக்கு வந்து நீங்கள் சில்க் ஒயரை நீங்கள் பயன்படுத்தலாம். அது வந்துட்டு ஒரு மாதிரி ஓடிடும். ஆனால் வந்துட்டு அதை வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணோம்னா அது உருகி போயிடும். இதெல்லாம் நல்லா இன்சுலேட்டட் செய்யப்பட்ட அந்த ஒயர்கள் இதெல்லாம் நல்லா பக்காவாக இருக்கும். உங்களுக்கு 4 ஸ்கொயர் mm 5 ஸ்கொயர் mmலாம் வந்துட்டு பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து எஸ்ன்னு போட்டுக்கிறது பூராமே சுவிட்சஸ்ஸு, சரிங்களா? இப்போ ஹைலோடு எதுனா வந்துட்டு ஏசி, அதெல்லாம் வந்து ஹை சோர்ஸ், அதாவது வந்து அதிகமான கரண்ட் எடுக்கக்கூடியது, அதிகமாக மோட்ரு இருக்கக்கூடியது பூராமே வந்துட்டு ஒரு தனிப்பிரிவாக வச்சுக்கணும், சரிங்களா? சில வீடுகளில் வந்து 3 பேஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஏசி போட்டாங்கன்னா 3 பேஸ் போடுவாங்க. சில இதெல்லாம் வந்துட்டு சிங்கிள் பேஸில் வச்சுக்கிட்டு ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா மீட்ரு வந்து அதிகமாக ரன் ஆகும், உங்களுக்கு பில் அதிகமாக வரும். 3 பேஸ் போடும்போது உங்களுக்கு அது டிவைட் ஆகிக்கும் உங்களுக்கு. அது வந்து அதர் மெத்தட். இது இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணணும். சில பேர் வந்து ஏசிக்கு பதிலாக வந்து கூலர் வச்சு வச்சுருப்பாங்க. கூலர்லாம் வந்து 125 வாட்ஸ் 200 வாட்ஸ்க்குள்ளே தான் வரும். ஏசி வந்து அப்படி கிடையாது. ஏசிலாம் வந்து ஒரு 10-100 வந்து உங்களுக்கு வாட்டேஜ் வந்து அதிகமாக வரும். ஒரு 3 kW 2 kW 5 kW கொஞ்சம் வரும். ஃப்ரிட்ஜ் வந்து 500 வாட்ஸ் உங்களுக்கு வரும். பம்பு வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்துக்கு, 1/2 HP யூஸ் பண்ணுறீங்களா 1 HP யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 HP யூஸ் பண்ணிங்கன்னா 746 வாட்ஸ் வரும். 1/2 HPனா 368 வரும் உங்களுக்கு, அவ்வளோதான் வரும். டிவி வந்து உங்களுக்கு சிசிடிவினா உங்களுக்கு அது வந்து 110 வாட்ஸ் வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம எல்இடி எல்சிடி இந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுக்கு 30லேருந்து 60 வாட்டுக்குள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அதே மாதிரி எல்இடி பல்ப்ஸ் வந்துட்டு நீங்கள் குறைக்கும் போது உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபேன் அது மாதிரி இப்போ வந்துட்டு பிஎல்டிசி ஃபேன்ஸ்லாம் வருது, அது வந்து 20-22 வாட்ஸ்க்குள்ளே தான் வரும். அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எல்லாம் இருக்கிறத வச்சு நம்ம பண்ணுறதுனா இந்த மாதிரி நேரடி இணைப்புகள் வந்துட்டு நம்ம இன்வெர்ட்ரு முறையில் இணைச்சிக்கலாம், சரிங்களா? அடுத்தது வந்து இதில் வந்து எப்படி இன்வெர்ட்டர் இணைக்கிறது வந்துட்டு, இன்வெர்ட்டருக்கு நம்ம இணைக்கக்கூடியதுக்கு என்னென்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேட்ரி, ஒரு இன்வெர்ட்டர், இது 2 இருந்தால் போதும். இது எப்படிங்கிறது வந்துட்டு அடுத்த பேஜில் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இபி இணைப்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து 3 ஒயர் இருக்குல்ல, இந்த 3 ஒயரில் வந்துட்டு பிளாக்கு நியூட்ரலு, பச்சை வந்து பேஸு, ப்ளூ கலரில் வந்து எர்த்து. இது வந்து மெயின் போர்டு. இந்த மெயின் போர்டிலேருந்து வர்ற சப்ளை வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு 2 ஒயர் தான் உள்ளே போயிட்டுருக்கும். அந்த 2 ஒயர்லேருந்து எல்லாமே பேரலல் பண்ணி லைட்டு, ஃபேனு, ஃப்ரிட்ஜு, மோட்ரு, பம்பு எல்லாமே வந்துட்டு பேரலாக தான் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த எஸ்ஸுங்கிறத சுவிட்ச் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு லைட் எரியும், சுவிட்ச் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஃபேன் ஓடும், இந்த மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம இன்வெர்ட்டர் இணைச்சிருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு மெயின் போர்டிலேருந்து நம்ம இன்வெர்ட்டரில் இணைச்சிட்டோம். இன்வெர்ட்டர் இணைச்சிட்டு அந்த இன்வெர்ட்டர்லேருந்து 2 ஒயர் எடுத்து, இது வந்து டிசி ஒயர், இது பேட்டரியில் கனெக்ட் ஆகிரும் உங்களுக்கு, பேட்டரியில் கனெக்ட் ஆகிரும். அதே நேரத்தில் வந்து இங்கேருந்து வரக்கூடிய ஃபேஸு நியூட்ரல் ரெண்டுத்துக்குமே சேர்ந்து இதில் வந்து ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக ஒரு ரிலே மூலியமாக உங்களுக்கு வந்து சுவிட்சிங் மெத்தடில் கொடுத்துருப்பாங்க. கரண்ட்டு இருக்கும்போதும் உங்களுக்கு இது வேலை செஞ்சிட்ருக்கும், கரண்ட் இருக்கும்போதும் வேலை செஞ்சிட்ருக்கும் உங்களுக்கு. இந்த ரெண்டு ஒயர் வழியாக வந்துட்டு இந்த கனெக்ஷன் பூராமே வேலை செய்யும். இப்போ வந்து நம்ம பிரித்து கொடுத்துருக்குது எப்படின்னா ஹெவி இதெல்லாம் இருக்கிறது வந்துட்டு இந்த பம்பு, இது வந்து 1 HP இருக்கும், இது வந்து ஒரு 500 வாட்ஸ் இந்த மாதிரி ரேட்டிங்கில் அதிகமாக இருக்கும்போது இதை வந்து மாற்றி கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம இதை மட்டும் கட் பண்ணிட்டோம்னா மீதி லைட்டு, ஃபேனு, டிவி இது மட்டும் ரன் பண்ணுற மாதிரி ஒரு இன்வெர்ட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு பேட்ரி போகும். உங்களுக்கு இந்த பேட்டரியை வச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் எத்தனை வாட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெர்ட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். எப்போவுமே இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறது வந்துட்டு இப்போ 500 வாட்ஸ்னால் வந்து உங்களுக்கு ஒரு 450 வாட்ஸ்க்குள்ளே தான் நீங்கள் பயன்படுத்தணும். 500னா 500 வாட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணவும் முடியாது. எப்படியும் ஒரு 20% வந்து உங்களுக்கு குறைஞ்ச அளவில் தான் நீங்கள் அதை பயன்படுத்தணும். அப்போ தான் வந்து பேட்டரியும் நல்லாயிருக்கும், இன்வெர்ட்டரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இதிலேருந்து வந்து இப்போ ஃபேஸ் நியூட்ரல் வந்துகிட்டு இருந்தது வந்து என்ன ஆகுதுன்னா, இது ஆல்ரெடி நியூட்ரல் வந்து காமனாக வந்துகிட்டே இருக்கும், எல்லா பக்கமும் வந்து நியூட்ரல் வந்து பொதுவாகவே வந்துகிட்ருக்கும். அதாவது வந்து நியூட்ரல் இது, இந்த இது கிரவுண்ட் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி கிரவுண்டிங்லாம் நீங்கள் பண்ணிக்கணும். இந்த இதில் இப்போ இந்த சிங்கிள் ஒயர் மட்டும் இதில் இருந்து ஒரு ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கும். சாதாரணமாக வந்து நீங்கள் இது பண்ண போகும்போது உங்களுக்கு நேரடியாக இந்த மோட்டருக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் இந்த லைன் போயிட்டுருக்கும். அதே நேரத்தில் இதில் நீங்கள் ஒரு பின்னு போட்டு நீங்கள் இன்வெர்ட்டருக்கு பின்னால் சொருங்கினீங்கன்னா அதில் வழியாக உங்களுக்கு ஃபேஸ் வரும்.
இங்கே வர்ற ஃபேஸ் தான் வந்து இது வழியாக வந்து ரிலே வழியாக சுவிட்சிங் ஆகிட்டு உங்களுக்கு இது வழியாக உங்களுக்கு மற்ற இடங்களுக்கு வந்துட்டுருக்கும். இது வந்து கரண்ட் இருக்கும்போதும் வேலை செய்யும். உங்களுக்கு கரண்ட் இருக்கும்போதும் அந்த ரிலே வந்துட்டு உங்களுக்கு சப்ளை உள்ளே கொடுத்துட்ருக்கும். கரண்ட் இல்லாத போது உங்களுக்கு பேட்டரியிலேருந்து வரக்கூடிய இன்வெர்ட் ஆகிட்டு வரக்கூடிய அந்த ஏசி லைன் கனெக்டாக மாறிட்டு இது மட்டும் வேலை செய்யும். உங்களுக்கு இந்த ரெட் லைன் வருது பார்த்திங்களா, இந்த ரெட் லைன் மட்டும் உங்களுக்கு வேலை செய்யும். மீதி அந்த ஹெவி சப்ளை போகக்கூடியது இந்த ஃப்ரிட்ஜு மோட்ரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகி போயிடும். ஆனால் நியூட்ரல் மட்டும் உங்களுக்கு கண்டினியூஸாக என்ன பண்ணும் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு இன்வெர்ட்டர் மாற்றுற முறை. அடுத்ததில் வந்துட்டு உங்களுக்கு சோலார் இதில் வந்துட்டு நம்ம எப்படி சோலார் இணைக்கிறதுங்கிறது வந்துட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுடைய பதிவில் போடுங்க. உங்கள் ரெண்டாவது வந்து உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இது மாணவர்களுக்கு தெரிவிங்க. இந்த மாதிரி எல்லாம் என்ன இப்போ தமிழில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். என்ன நண்பர்களே, இன்வெர்ட்டர் இணைக்கும் முறையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் மெத்தடு. அடுத்தது வந்து உங்களுக்கு நான் சோலாரில் சொல்கிறேன். உங்களுக்கு சோலாரை வச்சு நாங்கள் எப்படி அது பண்ணுறதுன்னு வந்துட்டு உங்களுக்கு விவரம் சொல்கிறோம். அதே நேரத்தில் வந்து வாட்டேஜஸ் கணக்குகள்லாம் இருக்குது. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாட்டேஜஸ் வந்து வச்சு நீங்கள் அதை எப்படி யூனிட்டாக மாற்றுறீங்கிற எல்லா விவரமும் அதில் அடுத்த பதிவில் நான் போடுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மின்சாரத்தை வந்து சிக்கனமாக பயன்படுத்துங்க. சரியா? மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, உங்கள் காசுக்கு மரியாதை இருக்கும். நம்ம பாட்டு அனாவசியமாக செலவு பண்ணாமல் மின்சாரத்தை வந்து நமக்கு தேவையானவங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்தது சோலார் கிளாஸில் வந்து உங்களுக்கு அது எப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் முதல்ல வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்ருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.